ஏழு தலைமுறைகள் என்னும் புதினம் ஏ.ஜி. எத்திராஜுலு எழுதிய தமிழ் புதினம். இது 2001ஆம் ஆண்டில் வெளியானது. இது அலெக்ஸ் ஹெலி என்பவர் எழுதிய ரூட்ஸ் தி சாகா ஆஃப் அன் அமெரிக்கன் ஃபேமிலி என்ற ஆங்கில நூலின் மொழிபெயர்ப்பு. ஆங்கில மூல நூல் 1967ஆம் ஆண்டில் வெளியானது. இது அமெரிக்காவில் வாழும் ஆப்பிரிக்க இன இளைஞனது பரம்பரை பற்றிய கதை. உங்களுக்காக இந்நாவலை வாசிப்பது ஆ. சங்கர். ஏழு தலைமுறைகள் நாவல். மொத்தமுள்ள 54 அத்தியாயங்களில் 19வது அத்தியாயம். சின்ன கத்திகளும் கட்டாரிகளும் இன்னும் இதுபோல ஆயுதங்களாக பயன்படுத்தக்கூடிய பொருட்களை யாருக்கும் தெரியாமல் மறைவிடத்தில் மறைத்து வைத்திருப்பதாக பெண்கள் கப்பலின் மேல்தளத்தில் பாட்டு பாடினார்கள். கால்களுக்கு அடியில் கீழே உள்ள இருட்டறையில் உள்ளவர்கள் இருவேறு கருத்து உடையவர்களை கொன்று விட வேண்டும் என்பது ஒரு பிரிவினர். இவர்களுக்கு தலைவன் உடல் முழுவதும் பச்சை குத்தி கொண்டுள்ள ஒலோஃப் இனத்தைச் சேர்ந்தவன். மேல்தளத்தில் சங்கிலிகளுடனே பயங்கரமாக நடனமாடிக்கொண்டு வெள்ளையர்களை பார்த்து நரநரவென்று பற்களை கடிக்கும் அந்த நபரை அனைவரும் அறிவார்கள். சரியான வாய்ப்பு வரும் முறை காத்திருக்க வேண்டும் என்னும் குழுவின் தலைவன் ஃபவுலா. கருப்பு துரோகியை கழுத்தை நெரித்து கொன்றுவிட்டு வெள்ளையரின் சாட்டையடிகளை மௌனமாக ஏற்றுக்கொண்டவன் அவன். வெள்ளையர்கள் கீழே வரும்போது அவர்களை கொல்ல வேண்டும் என்பது ஓலோஃப் குழுவின் வாதம். அங்கே இருக்கும் கும்பிருட்டு தமக்கே நன்கு பழக்கமாக இருக்கிறதென்றும் வெள்ளையர்கள் நம்முடைய திடீர் தாக்குதலால் செயலிழந்து போவார்கள் என்றும் வாதிட்டார்கள் ஓலோஃப் குழுவினர். அது முட்டாள்தனமான முயற்சி என்று மற்றவர்கள் வாதிட்டார்கள். வெள்ளைக்காரர்களின் மேல்தளத்தில் இருப்போரே அதிகம் பேர்கள் என்றும் அவர்கள் விலங்குகளில் பிணைக்கப்பட்ட நிராயுதபாணிகளான கைதிகளை மூட்டை பூச்சிகளைப் போல நசுக்கி விடுவார்கள் என்று இரண்டு குழுவினரும் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டிக் கொண்டார்கள். பெரியவர் தலையிட்டு அனைவரையும் அமைதிப்படுத்தினார். நாமெல்லாம் யாரை தலைவராக ஏற்றுக்கிறோமோ அவர் சொல்படி நடப்போம் என்றார் அவர். பெரும்பாலானவர்கள் ஃபவுலாவை ஆதரித்தார்கள். இனி அவன்தான் எல்லோருக்கும் தலைவன். வெள்ளையரின் ஒவ்வொரு செயலையும் நாம் பருது கண்களால் கண்காணிக்கணும். சமயம் வரும்பொழுது வீரர்களைப் போல பாயணும் என்றான் ஃபவுலா. ஒரு நாள் வழக்கம் போல் கருப்பர்களை எல்லாம் கப்பலின் மேல் தளத்திற்கு கொண்டு போனார்கள். அன்று அவர்கள் முன்னைப்போல் சங்கோஜப்படாமல் தங்கள் நெஞ்சங்களில் கரை புரண்டோடும் கோபத்தை எல்லாம் தங்கள் அங்க அசைவுகளில் பயங்கரமாக காட்டினார்கள். விலங்குகளை அறுத்தெறிந்து விடுவது போலவும், தடிகளை கொண்டு தாக்குவது போலவும், கழுத்தை பிடித்து நெருக்குவது போலவும், வேலால் குத்துவது போலவும், ஈவிரக்கமின்றி கூன்று போடுவது போலவும் தாளம் தவறி நடனமாடினார்கள். குண்டாவும் மற்றவர்களும் நடக்கவிருப்பதை நினைத்து வரட்டு குரலில் கத்தினார்கள். வெள்ளைக்காரர்கள் தம்முடைய இந்த அசாதாரண போக்கை பார்த்து உண்மையை கண்டுகொள்வார்களோ என்று குண்டா அஞ்சினான். ஆனால் அப்படியெல்லாம் நடவாமல் ஆட்டமும் பாட்டமும் முடிந்தன. வெள்ளையருக்கு எந்தவித சந்தேகமும் தோன்றவில்லை. மகிழ்ச்சியாக கருப்பர்களின் ஆட்டப்பாட்டத்தை ரசித்தனர். இன்னொரு நாள் மேல்தளத்தில் வழக்கமான கோலாகலமாக இருந்தது. திடீரென்று கருப்பர்களும் வெள்ளையர்களும் திடுக்கிட்டு நின்று விட்டார்கள். நூற்றுக்கணக்கில் பறக்கும் மீன்கள் கடலில் இருந்து மேலே எழும்பி வெள்ளி பறவைகள் கூட்டம் போல வானத்திலே குதித்தன. எல்லோரும் வியப்புடன் பார்த்தனர். குண்டா திக்பிரமை பிடித்தவன் போல பார்த்தான். திடீரென்று பரிதாப குரல் ஒன்று கேட்டது. குண்டா திரும்பி பார்த்தான். தன் அருகில் இருந்த வெள்ளையனின் கையில் இருந்த துப்பாக்கியை பறித்து கொண்டான் ஓலோஃப். அதை கதையைப் போல சுழற்றி அந்த வெள்ளையனின் தலையை மேல்தளத்தில் உருட்டினான். மற்ற வெள்ளையர்கள் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்கு முன்பே இன்னொரு வெள்ளையனை நொறுக்கினான். எல்லாமே கன நேரத்தில் நடந்துவிட்டது. பகைமை உணர்ச்சியில் கொந்தளித்து கொண்டிருந்த ஓலோஃப் 4 வெள்ளையர்களை கீழே சாய்த்துவிட்டு 5ஆம் அவனை தாக்கினான். அதற்குள் நீண்ட வாள் ஒன்று காற்றை கிழித்து கொண்டு மின்னல் வேகத்தில் ஓலோஃபின் தலையை வெட்டி போட்டது. தளத்தில் அவனுடைய உடலை விட முன்னதாக தலை வந்து விழுந்தது. அந்த முகத்தில் கண்கள் திறந்து கொண்டே இருந்தன. அவை வியப்புடன் பார்த்தன. அப்போதுதான் பயம் நிறைந்த கூக்குரல்களும் குழப்பமும் ஆரம்பமாயின. பெண்கள் கீச்சு குரலில் கத்தினார்கள். ஆண்கள் எல்லாம் குறுக்கும் நெடுக்குமாக ஓடிப்போனார்கள். வெள்ளையரின் துப்பாக்கி குழாய்களிலிருந்து தீப்பொறிகளும் புகையும் வெளிவந்தன. அந்த கருமையான அரக்க குழல்கள் ஆத்திரத்துடன் அனலை கக்கின.
கருப்பர்கள் அச்சமுடன் பரிதாப குரல்கள் எழுப்பிக் கொண்டே ஒருவர் மீது ஒருவராக விழுந்து விட்டார்கள். உடனே கைதிகளை எல்லாம் கீழ்ப்பகுதிக்கு விரட்டி விலங்குகளை மாட்டினார்கள். அரை மணி நேரத்திற்கு பிறகு மீண்டும் வெள்ளையர் வந்து கருப்பர்களை மேல்தளத்திற்கு கொண்டு போனார்கள். அங்கே அவர்கள் கண்ணெதிரே ஒலோஃபின் வெட்டுண்ட உடலை சாட்டைகளால் சுக்கு நூறாக்கினார்கள். விலங்குகளில் பிறக்கப்பட்ட கருப்பர்கள் உடல்கள் வேர்வையாலும் காயங்களில் இருந்து வரும் இரத்தத்தினாலும் மின்னின. அவர்கள் மௌனமாக எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தார்கள். தவிர அவர்கள் வாயிலிருந்து ஒரு சத்தமும் வெளிவரவில்லை. வெள்ளையர் எல்லோருமே அப்போது ஆயுதம் ஏந்தியிருந்தார்கள். அவர்களின் முகங்கள் பழிவாங்கும் ஆவேசத்தில் சிவந்திருந்தன. விழிகளில் இருந்து நெருப்பை உமிழ்ந்து கொண்டே அவர்கள் கருப்பர்களை சூழ்ந்து கொண்டார்கள். அவர்களின் கசைகள் கருப்பர்களின் தோலை நீர்த்தாட்சணமாக ஊறித்தன. பிறகு கருப்பர்களை கீழே கொண்டு போய் சங்கிலிகளால் பிணைத்து விட்டார்கள். அவர்கள் அங்கிருந்து சென்று விட்ட பின் கைதிகள் வெகு நேரம் வரை வாய் திறந்து பேசிக்கொள்ளவில்லை. பல்வேறு மௌன உணர்ச்சிகளால் திக்குமுக்காடினார்கள். எத்தனையோ உணர்ச்சி வெள்ளங்களிலும் சிந்தனை சூழல்களிலும் அடித்து போன குண்டா நீண்ட நேரத்திற்கு பின் தன்னிலை அடைந்தான். அப்போது அவனுக்கு ஒரு விஷயம் புரிந்தது. வீர மரணம் எய்திய ஒலோ வெள்ளையரை தாக்கும்போது தம்முடைய தலைவன் ஃபவுலாவும் தமக்கும் வெள்ளையரை தாக்கச் சொல்லி உத்தரவிடுவான் என்று குண்டா எதிர்பார்த்தான். அப்படி கட்டளை இட்டிருந்தால் இந்நேரத்தில் நடக்க வேண்டியதெல்லாம் நடந்து முடிந்திருக்கும். இப்போதாகிலும் நாம் ஏன் சாக்கக்கூடாது? இதைவிட வாய்ப்பு வேறென்ன இருக்கப் போகிறது? துர்நாற்றம் அடிக்கும் இந்த இருட்டு கொட்டகையில் உயிருடன் இருப்பதில் என்ன பயன்? தன் பக்கத்தில் இருக்கும் ஓலஃப் தோழனுக்கு தன் உள்ள கிடக்கையை எல்லாம் சொல்ல விரும்பினான் குண்டா. ஆனால் அவன் ஒரு காஃபீர், அதாவது நாத்திகன். ஃபவுலாவுக்கு எதிரான எண்ணங்களை விரட்டி எடுக்கும் வகையிலே அவனுடைய செய்தி எங்கும் ஒளிபரப்பாயிற்று. அடுத்த தடவை மேல் தளத்தில் இருக்கும்போது வெள்ளைக்காரர்கள் அஜாக்கிரதையாக இருக்கும்போது தாக்குதல் தொடங்கப்படும். நம்ம எல்லோருக்காக உயிர் கொடுத்த நம் சகோதரனைப் போலவே நம்மிலே பலரும் செத்துவிடலாம். ஆனால் கீழே உள்ள நம் சகோதரர்கள் அதுக்கு பழி வாங்குவார்கள் என்று அறிவித்தான் ஃபவுலா. அனைவரும் அதை ஆமோதித்தார்கள். குண்டா திருடி மறைத்திருக்கும் ரம்பம் போன்ற சிறு ஆயுதம் அவனது முகவாய்க்கட்டையை உரசி கொண்டிருக்கிறது. 1-2 வாரங்களாக வெள்ளையன் அந்த உரசல்களை கண்டு கொள்ளாத வகையில் அவன் மரப்பலகையில் நிறைந்துள்ள மனித கழிவை பூசிக்கொண்டான். கப்பல் சுக்கானை செலுத்தும் வெள்ளையர் முகங்களை மனத்தில் நினைவில் வைத்து கொண்டான். அவர்களை மட்டும் ஒன்றும் செய்யக்கூடாதென்று எண்ணிக்கொண்டே குண்டா அமைதியாக உறங்கினான். அந்த நீண்ட நெடுமிரவில் குண்டாவுக்கும் மற்றவர்களுக்கும் அவர்கள் முன் எப்போதும் கேட்டிராத ஒரு விசித்திரமான ஒலி கேட்டது. அது அவர்களின் தலைகளுக்கு மேலே கப்பல் மேல் தளத்திலிருந்து வந்து கொண்டிருந்தது. அரைப்புறாவும் நிசப்தமாகிவிட்டது. குண்டா காதுகளை கூர்மையாக்கி கொண்டு கேட்டான். பெருஞ்சூறாவளியில் கப்பல் திரைச்சிலைகள் மோதிக்கொள்வது போல் தோன்றியது. உடனே வேறொரு சத்தம் கேட்டது. அது மேல் தளத்தில் அரிசி கொட்டுவதைப் போல் இருந்தது. மழை பெய்கிறது போலும் என்றெண்ணிக்கொண்டான். பிறகு தடால் என்ற பெரும் சத்தம் கேட்டது. பயங்கரமாக இடி இடித்தது. கப்பல் ஒரு பக்கமாக சாய்ந்து கொண்டிருந்தது. அது நடுங்கிக் கொண்டிருந்தது. அது மேலும் கீழுமாக ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கத்திற்கு எழும்பி எம்பி விழுந்து கொண்டிருந்த போதெல்லாம் குண்டாவுடன் எல்லோரும் அச்சத்துடன் பயங்கரமாக கூச்சலிட்டார்கள். உடலில் ஆடை இல்லை, கை கால்களில் விலங்குகள். கப்பல் மேலெழுந்து விழும்போதெல்லாம் காயங்களிலிருந்தும் புண்களிலிருந்தும் கசியும் இரத்தம். மரப்பலகைகளில் வேகமாக மோதிக்கொள்ளும் அவர்களின் உடல்கள் வேல்களை கொண்டு குத்துவது போன்ற வேதனையாலும் வலியாலும் குண்டா நினைவிழந்து விட்டான். சற்று நேரத்தில் கப்பலுக்குள் தண்ணீர் பாய்ந்து வரும் சத்தம் கேட்டது. கொட்டடி முழுவதும் பரிதாப குரல்களால் நிறைந்து விட்டது. அறைக்குள் நீர் நிரம்பிக் கொண்டிருந்தது. மேல் தளத்தில் பேரிரைச்சல் கேட்டது. ஒரு முரட்டு போர்வையை இழுத்து போவது போல் இருந்தது. சற்று நேரத்திற்கு பின்னர் நீரோட்டம் குறைந்தது. சிறு சிறு துளிகளாக விழுந்து கொண்டிருந்தது. குண்டாவுக்கு குப்பென்று வியர்வை வந்தது. மூச்சு வாங்க முடியவில்லை. உள்ளே தண்ணீர் வராமல் இருக்க வெள்ளையர்கள் துவாரங்களை எல்லாம் அடைத்து விட்டார்கள். உள்ளே இருக்கும் சூடும் துர்நாற்றமும் வெளியே போக முடியவில்லை. இதனால் கைதிகள் மூச்சு விட முடியாமல் திண்டாடி போனார்கள். பாந்தி எடுத்தார்கள். கைகளையும் கால்களையும் பிழிந்திருந்த விலங்குகளை மரப்பலகைகளில் போட்டு அடித்தார்கள். பைத்தியக்காரர்களைப் போல பிதற்றினார்கள். பயத்தால் பெருங்கூச்சலிட்டார்கள். குண்டாவுக்கு மூக்கிலும் தொண்டையிலும் எரியும் பஞ்சை அடைத்தது போல் இருந்தது. கத்தவும் அவனால் முடியவில்லை. அவனை அப்படியும் இப்படியுமாக இழுக்கும் சங்கிலிகள், குரல் வலையை நெருக்கும் சத்தங்கள் அவனை அலகழித்து கொண்டிருந்தன. அவனை எழியாமல் மலஜலம் கழிந்து விட்டது. மேலே ராட்சச அலைகள் கப்பலை பயங்கரமாக தாக்கி கொண்டிருந்தன. பொங்கிய மாக்கடலில் தீவிரத்திற்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் கப்பல் கடலுக்குள் மூழ்கி மறுநிமிடம் மேலே எழும்பியது.
கப்பலின் இந்த அசைவுகளுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் அதன் வயிற்றுக்குள் விலங்குகளினால் பிணைக்கப்பட்டுள்ள கைதிகள் சுயநினைவிழந்து குப்பை கூலமாக விழுந்துவிட்டனர். நினைவு திரும்பி கண்விழித்து பார்த்தபோது குண்டா தான் கப்பலின் மேல்தளத்தில் இருப்பதை உணர்ந்தான். தான் இன்னும் உயிருடன் இருப்பதை எண்ணி வியப்படைந்தான். தூய்மையான காற்றை தாராளமாக உள்ளுக்குள் இழுத்தான். கால்களை நீட்டி மல்லாந்து படுத்தான். முதுகு வலி பொறுக்க முடியவில்லை. வெள்ளையனின் எதிரிலேயே குண்டா வாய்விட்டு அழுது விட்டான். கீழே இருந்து கருப்பு மனிதர்களை மேலே கொண்டு வரும் வேலை இன்னும் முடிவடையவில்லை. விலங்குகளில் உணர்ச்சியின்றி பிணைந்து கிடந்த நிர்வாண உடல்களை குண்டாவின் பக்கத்திலேயே குவியலாக போட்டுக்கொண்டிருந்தார்கள். குண்டாவின் பக்கத்தில் இருந்தவன் குளிருக்கு நடுங்கிக் கொண்டிருந்தான். கப்பல் இன்னும் பக்கவாட்டமாக சாய்ந்து அசைந்து கொண்டிருந்தது. வெள்ளையர் தலைவன் ஆர்ப்பாட்டமாக இங்குமங்குமாக தெரிந்து கொண்டிருந்தான். அவன் பின்னால் இன்னொரு வெள்ளையன் விலைக்கு பிடித்து நடந்து கொண்டிருந்தான். ஒவ்வொரு நிர்வாண மனிதனின் முகத்தை அவன் எடுத்து பிடித்து கொள்ள தலைவன் அதை கூர்ந்து பார்த்தான். அவனுடைய நாடியையும் பிடித்து பார்த்தான். பிறகு அவன் சொன்ன உடல்களை எல்லாம் மற்றவர்கள் கடலிலே வீசி எறிந்தார்கள். அவர்களை எல்லாம் கீழரிலிருந்து இறந்து போனவர்கள் என குண்டா அறிவான். தமது முன்னோர்களுடன் கலந்துவிட்ட அவர்களின் ஆத்மா சாந்திக்காக குண்டா தொழுகை நடத்த தன் மனத்தை திருப்பினான். இறந்துவிட்ட அவர்களை எண்ணி குண்டா பொறாமைப்பட்டான். 7 தலைமுறைகள் நாவல் தொடரும்.